கள்ளக்குறிச்சியில விஷச்சாராயம் அருந்தியதால 25க்கும் மேற்பட்டோர் பலியான சம்பவம் தமிழகம் முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்கிறதுனால பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. மெத்தனால் கலந்த சாராயத்தை அருந்தியதனால தான் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இந்த விவகாரத்துல மெத்தனமாக இருந்த 10க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் அதிரடியா பணி நீக்கம் செய்யப்பட்டு இருக்காங்க. இது குறித்து விசாரணை நடத்தவும் தனிக்குழு அமைக்கப்பட்டு இருக்கு. கள்ளக்குறிச்சி விவகாரம் பூதாகரமாக வெடித்திருக்கிற நிலையில் அரசை கண்டித்தும் உயிரிழந்தவர்களோட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 25க்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிக்கிறது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கின்றேன். கடந்த ஆண்டு இதே நிகழ்வு காரணமாக பல உயிர்களை இழந்த துயரத்தில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தையே காட்டுகிறது. இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் அரசான திமுகவை கண்டித்தும் உயிரிழந்தவர்களோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியும் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியும் அந்த பதிவில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த விவகாரத்தில் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரே நடிகரும் தளபதி விஜய் மட்டும்தான். மற்ற நடிகர்கள் வாய் திறக்காம கம்முன்னு இருக்கிறத நெட்டிசன்கள் கடுமையா ட்ரால் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா கடந்த முறை அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ ஏதேனும் சம்பவங்கள் நடந்தா நடிகர் சூர்யா தவறாம குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. முக்கியமா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவின் பிளவு ஏற்பட்டு ஓபிஎஸ் பிரிந்து சென்று தர்மயுத்தம் நடத்தின அப்படின்லாம் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல இப்போ மிக்சர் சாப்பிட்டு கொண்டு இருப்பது நாம் தான் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் சூர்யா தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல பதிவிட்டிருந்தாரு. அந்த பதிவை இப்போ வைரல் ஆக்கிட்டு இருக்கிற நெட்டிசன்கள் மிக்சர் சாப்பிட்டு கொண்டிருப்பது நாம அல்ல அண்ணா நீங்க தான் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சர்ச்சைக்குரிய சினிமா விமர்சகரான ப்ளூ சட்டை மாறனும் தன்னுடைய பங்குக்கு மீம் போட்டு சூர்யாவை ட்ரால் பண்ணிருக்காரு. அவர் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்கிற ஒரு மீம்ல தற்போது மீம் கிரியேட்டர்கள் மனநிலை என்ன அப்படின்னு குறிப்பிட்டு சூர்யாவை யாராவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கையில ஒருத்தர் அருவாளை வச்சு தேடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மீம் ஒன்று போட்டு பங்கமா கலாய்ச்சிருக்காரு. சோ இப்படி அதிமுக ஆட்சியில ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே பேசி ரியாக்ட் பண்ண நடிகர் சூர்யா இப்ப திமுக ஆட்சியில இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஏன் இப்ப வரைக்கும் வாய் திறந்து பேசல, ஏன் தன்னுடைய எதிர்ப்பை காட்டல அப்படின்றத குறித்து தான் நெட்டிசன்கள் பயங்கரமா அவர் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை ஆதவன், ஏழாம் அறிவு உள்ளிட்ட திரைப்படங்கள்ல அவங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் கீழே நடிச்சதுனால உதயநிதி ஸ்டாலின் கூட கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தும் நடிகர் சூர்யா தன்னுடைய வாயை திறந்து எதுவுமே பேசாம எந்தவித கருத்துமே சொல்லாம திமுகவுக்கு ஆதரவா அமைதியா இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து சோஷியல் மீடியால அவர் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல போட்டிருக்கக்கூடிய இன்னொரு மீம் பதிவுல ரஜினி முருகன் திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு பஞ்சாயத்து காட்சியில ஒரு 3 பேர் வாயை பொத்திக்கிட்டு பாயிண்ட் வரட்டும் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த சீனை குறிப்பிட்டு கமல், சூர்யா, சத்யராஜ் ஆகியோர் தற்போது இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரால் பண்ணிருக்காரு. இதை பார்த்த நெட்டிசன்கள் உங்க 3 பேருக்கு என்ன பிரச்சனை, குறிப்பா சூர்யாவை வந்து மென்ஷன் பண்ணி திமுக அரசை எதிர்த்து பேசினா பிரச்சனை வரும் அப்படின்னு பயப்படுறீங்களா அப்படிலாம் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா நடிகர் சூர்யாவுடைய கண்ணில் படாம இருந்திருக்காது. கண்டிப்பா அவருக்கு சம்பந்தப்பட்டவங்க அவருக்கு அனுப்பியிருப்பாங்க. சோ நடிகர் சூர்யா சீக்கிரமாக வாய் திறந்து ஏதாவது பேசுவாரா, அவருடைய தரப்பில் இருந்து அவர் ஏதாவது கருத்துக்கள் சொல்வாரா, இன்னும் தமிழ் சினிமாவில் நடிகர் நடிகைகள் யாருமே இது சம்பந்தமா வாய் திறக்காம இருக்காங்களே, எல்லாருமே வாய் திறந்தா ஆளும் அரசுக்கு எதிராக பேசினா பிரச்சனை வரும்னு பயப்படுறீங்களா, இல்ல என்ன பிரச்சனை, இப்படி ஒரு சம்பவம் தமிழகத்தை உலுக்கி எடுத்துட்டு இருக்கு அப்படின்றப்போ ஏன் யாருமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால தொடர்ந்து சூர்யா உள்பட பல பிரபலங்களை டேக் பண்ணிட்டு வந்து நெட்டிசன்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, மீம்ஸ்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நடிகர் சூர்யா உள்பட அந்த பிரபலங்களோட ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, 2026ல தேர்தல் எதிர்கொள்ள போறேன்லாம் சொல்லியிருக்காரு, அதனால கண்டிப்பா அவர் அரசியல் பேசுவாரு, ஆளும் கட்சிக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை சோஷியல் மீடியால போடுவாரு, நாங்க எதுக்கு அப்படிலாம் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் தளபதி ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் தொடர்ச்சியா தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்கு, இந்த வருஷமும் இதில் இவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ இதுக்கு நீங்க அரசியல்வாதியாவோ இல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்கணும்னா எந்த அவசியமுமே கிடையாது. ஒரு நார்மல் மனிதனா ஒரு தமிழகத்தில் இருக்கிற ஒரு ஆளா உங்களுக்கு ஏன் பதப்பதைக்கல, உங்களுக்கு ஏன் பதறல, நீங்க ஏன் இது சம்பந்தமா கோவப்படல அப்படின்றத இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. தளபதி விஜய் இப்போ ஒரு அரசியல்வாதியா பேசினாரா பேசலையா அப்படின்றது விஷயமே கிடையாது. அவர் பேசியிருக்காரு, தன்னுடைய குரலை உயர்த்திருக்காரு. உங்களுடைய குரல்களை நீங்க ஏன் இன்னும் உயர்த்தாம இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை நீங்க ஏன் இன்னும் சொல்லாம இருக்கீங்க, பிரபலமா இருக்கக்கூடிய நீங்கெல்லாம் பேசினாதானே ஆளும் அரசுக்கு கொஞ்சமாவது சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் இன்னொரு பக்கம் விளக்கம் கொடுத்துட்டும் இருக்காங்க. தொடர்ந்து இந்த விஷயம் இப்படி மாறி மாறி போயிட்டு இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸா சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் மறக்காம டிங் நினைத்துருங்க.